ஹலோ மை லவ்லீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் லைஃப் ஸ்டைல். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணி. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாட்டர்டே ஈவினிங் ஒரு சூப்பரான டார்க் ப்ளூ கலர் சாரீ தான் வியர் பண்ணியிருந்தேன். வீட்டிலேருந்து கிளம்பி இஸ்கான் கோவிலுக்கு போகலான்னு ஃபர்ஸ்ட் நாங்கள் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு தான் போயிருந்தோம். நட்சத்திர பாப்பாவுக்கு ட்ரெயின்னாலே ரொம்ப பிடிக்கும். மெட்ரோ வேறு சொல்லவா வேணும். ஸோ அந்த காயின்லாம் வாங்கிட்டு பெரிய எக்ஸைட்மெண்ட்டில் மேடம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் போனோடனே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெயின் வரத்துக்கு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ கரெக்டாக ஷார்ப்பாக அன்றைக்கி டைம் பார்த்திங்கன்னா 5:22 ஈவினிங் ஆயிடுச்சு நாங்கள் அங்கே போகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஒரு ட்ரெயின் வந்தது. அதில் எப்படியோ ஏறிட்டோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமு ஆஃபீஸ் காலேஜ்லாம் முடிச்சுட்டு வரவங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு இடமே கிடைக்கல. நட்சத்திர பாப்பாவுக்கு மட்டும் ஒரு ஸ்பேஸ் கிடச்சி பாப்பா ஃபஸ்ட்டு உட்காந்துக்கிட்டேன். அண்ட் 3-4 ஸ்டாப்ஸ்க்கு மேலே எங்களுக்குமே பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் கிடச்சிருச்சு. நாங்களுமே உட்காந்துக்கிட்டோம். ஈவினிங் டைம்னால வெளியே பார்க்கவே அந்த சன்செட்டோட வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தா. இந்த மிரர்லேருந்து வெளியே வியூ பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நானுமே பார்த்திங்கன்னா வீடியோஸ்க்காக ஒரு சில கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் வீடியோ எடுக்கிறத பார்த்து நட்சத்திர பாப்பா பார்த்திங்கன்னா, அம்மா நானும் பேசுகிறேன், நீ என்னையும் வீடியோ எடுமான்னு சொல்லிட்டு ஒரு சில கான்வர்சேஷன்லாம் எங்களுக்குள்ளே போயிட்டே இருந்துச்சு. பாப்பா 2 பக்கம் இருக்க விண்டோ சைடையும் பார்த்து ஒரு அழகான ஸ்டோரி எங்களுக்காக சொல்லியிருந்தா. அவள் கொடுக்குற அந்த க்யூட்டான எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்கெலாம் நாங்கள் பார்த்திங்கன்னா கிராஸாக கொஷின்ஸ்லாம் கேட்டு ஒரு வழி பண்ணிட்டோம். அன்றைக்கி ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நாங்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப்பும் வந்துருச்சு. மெட்ரோ ட்ரெயினில் போகிறப்ப அந்த டெம்பிளோட வியூ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. பட் நாங்கள் டெம்பிள் முன்னாடியே இறங்கினால கோவிலோட வியூ இப்படி தான் இருக்குங்க. ட்ரெயின் விட்டு இறங்கினோடனே கீழே போகலான்ட்டு ஸ்டெப்ஸ் வழியாக கீழே போயாச்சு. அங்கேருந்து கோவில் பக்கம்தான். அன்றைக்கி நாங்கள் ஆட்டோவில் போகலான்ட்டு ஆட்டோவில் ஏறிட்டோம் ஃபாஸ்ட்டு. அன்றைக்கி ஆல்ரெடி டைம் ரொம்ப லேட் ஆனதால் ஆட்டோவில் போயிருந்தோங்க. இல்லைனா டெம்பிள் பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நம்ம நடந்தே கூட போயிடலாம். ஆட்டோக்கார் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தர்ஷனான்ற இடத்துல விட்டுட்டாங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸில் கோவில் உள்ளே போயாச்சு. இந்த தர்ஷன வழியாக போனதால் அன்றைக்கி யாருமே இல்லைங்க. நாங்கள் மட்டும்தான் அந்த வழியாக போயிருந்தோம். அண்ட் ஃபஸ்ட் போனோடனே பார்த்திங்கன்னா செக்கிங்லாம் இருக்கும். செக்கிங்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம சுவாமி பார்க்குற மாதிரி அங்கே இருந்தது. இந்த தர்ஷனா வழியாக செக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு மெட்ரோ போகிற இடம் அண்ட் ரைட் சைடில் நம்மளோட கோவில். ஸோ கோவிலோட வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் கோவில் உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ப்ளசன்டபுளாக இருந்துச்சு அன்றைக்கி. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா எல்லோரும் சுவாமி தர்ஷனுக்காக போயிட்டுருக்காங்க. பட் இங்கே ஏன் இவ்வளோ கூட்டம்ட்டு உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம். இங்கே ஹரிநாம துவாரா அப்படின்னா நம்ம ஹரே கிருஷ்ணா ஹரே ராம மந்திரத்தை 108 டைம்ஸ் ஒவ்வொரு ஸ்டோன்ஸ் மேலேயும் ஏறி அப்புறம் சொல்லிட்டு தான் நம்ம சுவாமி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலில் வைப் இருக்கும். ஸோ அதை நம்ம போய் அனுபவித்தா மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நாங்களும் பார்த்திங்கன்னா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை 108 டைம்ஸ் இந்த ஸ்டோன்ஸ் மேலே ஏறி சொல்லிகிட்ருந்தோம். ஸோ எவ்வளோ பேர் சொல்லிகிட்ருக்காங்கன்ட்டு இந்த வீடியோ கிளிப்பிங்கில் பார்த்தாலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 40-50 பேருக்கு மேலே அந்த மந்திரத்தை சொல்கிறப்ப அங்கே வைப்பே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நானுமே பார்த்திங்கன்னா பாதி மந்திரத்துக்கு மேலே மெய் செலுத்து போயிட்டேன். ஒரு வழியாக 108 முறை நம்ம ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லி முடிச்சாச்சு. ஆஞ்சநேயர் அண்ட் பெருமாள் இவங்க 2 பேரையும் பார்த்து முடிச்சுட்டு மேலே இருக்க நம்ம கிருஷ்ணரை பார்க்க ஓடி வந்தாச்சு. அங்கேருந்து டெம்பிளோட வியூ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஈவினிங் ஆனதால் லைட்லாம் போட்டு அந்த கோபுரமே அழகாக ஜொலிச்சிட்டு இருந்தது. உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்க்கெலாம் அலோடே பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
கிருஷ்ணரை பார்க்குறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அன்றைக்கி சாட்டர்டே வேறு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ சாட்டர்டேனால நிறைய பஜன்ஸ்லாம் கூட அங்கே போயிட்டுருந்தது. ரொம்ப பொறுமையாக தான் அன்றைக்கி நாங்கள் சுவாமி பார்த்துருந்தோம். சாட்டர்டே ஈவினிங் டைமு அப்படியே ஜொலிச்சிட்டு இருந்தார் கிருஷ்ணர் அண்ட் ராதே. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தாங்க. சாட்டர்டேனால அன்றைக்கி ரொம்ப சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. இங்கே ஸ்பெஷலி 3 டைப்ஸ் ஆஃப் ராதே கிருஷ்ணா இருப்பாங்க. மற்ற கோவிலில் இருக்க மாதிரி எந்த ப்ரெஷரும் சுவாமி பார்க்குறப்ப கிடையாது. ரொம்ப பொறுமையாக ப்ளசன்டபுளாக தான் நாங்கள் அன்றைக்கி சுவாமி வழிபாடு பண்ணியிருந்தோம். அன்றைக்கி வேறு நாங்கள் 108 டைம்ஸ் அந்த ராம மந்திரம் வேறு சொல்லிட்டு போனதால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நாங்கள் அன்றைக்கி சுவாமி கும்பிட்டு ஒரு பெரிய ஃபீல் கிடச்சிச்சு. நீங்களும் நெக்ஸ்ட் டைம் இந்த இஸ்கான் டெம்பிள் வந்தீங்கன்னா அந்த 108 டைம்ஸ் ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் சுவாமி பாருங்கள். அதோட ஃபீலே வேறு மாதிரி கிடைக்கும். ரொம்ப சூப்பராக சுவாமி வழிபாடெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கீழே போயிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு ரிட்டன் மெட்ரோக்கு கிளம்பிட்டோம். சுவாமி வழிபாடெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டன் மெட்ரோக்கு வரத்துக்கே நைட்டு 8:00 ஆயிடுச்சு. ஸோ அங்கே ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருந்தோம். ட்ரெயின் வந்தோடனே ட்ரெயினில் ஏறிட்டோம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட இறங்க வேண்டிய ஸ்டாப்பும் வந்துருச்சு. அங்கேருந்து வீட்டுக்கு பைக்கில் வந்துட்டோம். இதோட வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.